பேர் ராஜசேகர். நான் மார்த்தாண்டத்துலேருந்து வந்திருக்கிறேன். 2013 இந்த இயற்கை விவசாயத்தில் நான் இருந்துகிட்ருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கவிஞராக இருக்கிறேன். 2000 தினமலர், தினத்தந்தி, தினகரன் அதிலெல்லாம் என்னோடய கவிதை நிறைய பிரசுரமாக இருக்குது. நான் எழுதின கதை பாரதியார் யூனிவர்சிட்டியில் பாடவேளையில் இருக்குது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் பேசியிருந்தாங்க. இந்த கரோனா டைமில் இந்த கதைக்கான களம் எங்கே கிடைக்குது, அது பற்றி பிள்ளைங்களுக்கு பாடம் எடுக்கணும்னு பேசியிருந்தாங்க. நானும் ஒரு 500 புக்கு அடித்து ரெடியாக இருந்தேன். அதுக்குள்ளே கொரோனா வந்தது, அதோட விட்டுட்டாங்க. இப்போது நான் சொல்ல போகிற கவிதைக்கு களம் எப்படி அமைஞ்சுது அப்படிங்கிறத சொல்லிடும்ல. எனக்கு இப்போ ஐயா சொன்னாங்க, வேப்ப மரத்து நிலையில் நின்னேன், அப்போ எனக்கு ஒன்று தோணிச்சு அப்படின்னாங்களே. இப்போ நான் எழுதின கவிதைக்கான களம் எதிலிருந்து கிடச்சிது அப்படிங்கிற கவிதையை முதல்ல வாசித்திருந்தேன். ஒரு ஆப்பிரிக்க கவிதை. அவர்கள் எங்கள் தேசத்திற்கு வந்தபோது எங்கள் கைகளில் நிலங்களும் அவர்கள் கைகளில் அவர்கள் மொழியில் வேதங்களும் இருந்தன. அவர்கள் எங்கள் தேசத்திற்கு வந்தபோது எங்கள் கைகளில் நிலங்களும் அவர்கள் கைகளில் அவர்கள் மொழியில் வேதங்களும் இருந்தன. இப்பொழுது எங்கள் கைகளில் எங்கள் மொழியில் அவர்கள் வேதங்களும் அவர்கள் கைகளில் எங்கள் நிலங்களும் இருக்கின்றன. இந்த கவிதை வாசித்தப்ப எனக்கு ஒரு தோணல் வந்துச்சு. அப்போ அதை நான் கவிதையாக எழுதியிருக்கிறேன். அதை இப்போ உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்க போகிறேன். ஒரு இந்திய கவிதை. அது ஆப்பிரிக்க கவிதைன்னு பேர் வச்சதுனால நான் இது ஒரு இந்திய கவிதை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன். அவர்கள் எங்கள் நிலத்தை விட்டு சென்று வருடங்கள் பல ஓடிவிட்டன. அவர்கள் எங்கள் நிலத்தை விட்டு சென்று வருடங்கள் பல ஓடிவிட்டன. அவர்களின் அடிமை மொழி எங்களுக்கு வேதங்களாகிவிட்டன. அவர்களின் அடிமை மொழி எங்களுக்கு வேதங்களாகிவிட்டன. விடுதலை தரும் வேதங்களாகிய எங்கள் மொழி எங்களுக்கு பேதங்களாகிவிட்டன. விடுதலை தரும் வேதங்களாகிய எங்கள் மொழி எங்களுக்கு பேதங்களாகிவிட்டன. நாடுகள் பல கடந்து வாணிபம் செய்த போதும் யாரையும் அடிமை செய்யாத மொழியின் மாண்பை விட்டுவிட்டோம் மனிதம் மறந்த நாங்கள். நாடுகள் பல கடந்து வாணிபம் செய்த போதும் யாரையும் அடிமை செய்யாத மொழியின் மாண்பை விட்டுவிட்டோம் மனிதம் மறந்த நாங்கள். பணத்தை சம்பாதிக்க நாட்டையே சம்பாதித்த அவர்களின் பண்பான மொழியை பற்றி கொண்ட பண்பாளர்களாய் நாங்கள். பணத்தை சம்பாதிக்க நாட்டையே பற்றி கொண்ட அவர்களின் பண்பான மொழியை பற்றி கொண்ட பண்பாளர்களாய் நாங்கள். அடிமை மொழியை விட்டு விடுதலையாகாத நாங்கள்.